Hi students, today second lesson book exercise 12 வந்து பார்க்கலாம். Question read பண்ணிக்கலாம். So, how the item subscription will appear in income and expenditure account for the year ended 31st 12 2018. 2018ல வந்து income and expenditure accountல subscription எப்படி appear ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Next வந்து subscription received in 2018 is rupees 50,000. 2018ல சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 50,000 இருக்குது. விச் இன்க்ளூட் இதில் வந்து எதெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னா 5,000 ஃபார் 2017. அப்போ 2017 இப்போ 2018 வந்து என்ன இயர் அப்படின்னா கரண்ட் இயர் அப்படின்னா 2017 வந்து என்ன இயர் ப்ரீவியஸ் இயர். ஓகேவா? அதே மாதிரி அண்ட் 7,000 ஃபார் 2019. அப்போ சப்சிக்வெண்ட் இயர் வந்து 2019. அப்போது கரண்ட் இயரில் ப்ரீவியஸ் இயரும் இன்க்ளூட் ஆகிருக்கு ப்ளஸ் வந்து சப்சிக்வெண்ட் இயரும் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. அப்போ ப்ரீவியஸ் இயரும் சப்சிக்வெண்ட் இயரும் கரண்ட் இயரில் இன்க்ளூட் ஆகிருந்தா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லெஸ் பண்ணி காமிப்போம். நெக்ஸ்ட் வந்து subscription outstanding for the year 2018 is rupees 6,000. அப்புறம் கரண்ட் இயருடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இன்னும் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரண்ட் இயர்னா 2018ல் உள்ளது அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனை கரண்ட் இயர்க்குள்ளதை ஆட் பண்ணி காமிப்போம். நெக்ஸ்ட் தேர்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் rupees 4,000 வாஸ் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் ஃபார் 2018 இன் தி இயர் 2017. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா 2018க்கு கொடுக்க வேண்டிய சப்ஸ்கிரிப்ஷனை 2017லே வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எந்த இயர்க்குள்ளது அப்படின்னா 2018க்குள்ளதை எப்போ ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா 2017க்கு ரிசீவ் பண்ணிட்டோம். ஸோ அதனால இதை வந்து ரிசீவ்ட் இன் அட்வான்ஸு. அப்போ 2017ல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த 4,000 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மைனஸ் பண்ணி காமிப்பாங்க. ஓகேவா? காமிச்சிருப்பாங்க. இப்போது கரண்ட் இயர் போடும்போது இந்த 4,000 வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஆட் பண்ணி காமிக்கணும். ஓகே? ஸோ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் ரைட் பண்ணிப்போம். ரைட் பண்ணிட்டு ஃபார் தி இயர் ended இந்த டேட் 31st 12 2018 ரைட் பண்ணிப்போம். ரைட் பண்ணி இங்கே வந்து எக்ஸ்பெண்டிச்சர் இங்கே வந்து இன்கம் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். கிரெடிட்டர் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இப்போ வந்து 31st 12 2018 தான் கரண்ட் இயர். இப்போ ப்ரீவியஸ் இயர் வந்து 17, சப்சிக்வெண்ட் இயர் வந்து 19. இது வந்து தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி எந்த இயர் அப்படின்னா 2018 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி எவ்வளோ ரைட் பண்ணுவோம் அப்படின்னா 50,000 வந்து அதோடைய வேல்யூ வந்து ரைட் பண்ணி காமிப்போம். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5,000 வந்து ப்ரீவியஸ் இயரும் அண்ட் 7,000 வந்து சப்சிக்வெண்ட் இயர் வந்து இன்க்ளூட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே லெஸ் பண்ணி காமிப்போம். லெஸ் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி எந்த இயர் அப்படின்னா 2017. அப்போ இது வந்து ப்ரீவியஸ் இயர். அப்போ ப்ரீவியஸ் இயரில் வந்து எவ்வளோ அப்படின்னா 5,000 இன்க்ளூடாக இருக்குது. அந்த 5,000 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 45,000. அதே மாதிரி சப்ஸ்கிரைண்ட் இயரோடது இருக்குது. அப்போ லெஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி எந்த இயர் அப்படின்னா 2019. ஸோ அந்த 19ல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 7,000. 45,000 அதுலேருந்து 7,000 மைனஸ் பண்ணுறோம். 0 0 0 15லேருந்து 7 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 8, இங்கே வந்து 3. அப்போ 38,000. நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் தி இயர் 2018 இஸ் ரூபீஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6,000. அப்போ கரண்ட் இயருடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ஸோ அதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆட் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு எழுதிக்கலாம். அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எந்த இயர் அப்படின்னு சொன்னால் 2018ஓடது. ஸோ ப்ராக்கெட்டில் வந்து ரைட் பண்ணிக்கணும். எவ்வளோ அப்படின்னா 6,000 இருக்குது. 6,000 வந்து ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணோன்னா 0 0 0. இப்போ 8 + 6 வந்து 14. பேலன்ஸ் வந்து 1 44,000. இதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா subscription of rupees 4,000 was received in advance for
2018 in the year 2017. அப்போ 18க்குள்ள அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனை 17ல ரிசீவ் பண்ணிட்டோம். அப்போ 17ல லெஸ் பண்ணியிருப்போம். இங்கே 18th இயர் போடும்போது ஆட் பண்ணி காமிப்போம். ஆட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் எந்த இயர்லனா 2017 ஃபார் 2018 ரைட் பண்ணி எவ்வளோ ருபீஸ் அப்படின்னு கேட்டால் 4000 rupees. அதை வந்து ஆட் பண்ணி காமிப்போம். ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 48,000. இதுதான் வந்து இந்த கரண்ட் இயருடைய சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா? நவ் புக் எக்ஸசைஸ் 13 வந்து பார்க்கலாம். ஆல் தி ஃபாலோயிங் ஐட்டம் அப்பியர் இன் ஃபைனல் அக்கௌண்ட். ஃபைனல் அக்கௌண்ட்னாலே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் தூத்துக்குடி யங் பயணியர் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி நேமெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இயர் வந்து கொடுக்கல. ஸோ நம்ம ஏதாவது ஒரு இயர் வந்து நம்மளே அப்ளை பண்ணுறதுன்னு பண்ணலாம். இயர் அப்ளை பண்ணுறது தேவையில்லைனாலும் விட்டுலாம். ஓகேவா? தேர் ஆர் 100 members இன் தி அசோசியேஷன். 100 அப்படின்னா தெரியும், 100 members வந்து இந்த அசோசியேஷன், அதாவது தூத்துக்குடி யங் பயணியர் அசோசியேஷனில் இருக்காங்க. 100 member in the association, each paying ₹25 as annual. ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படின்னா 25 rupees வந்து ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனாக பே பண்ணுறாங்க. அப்போது ஒருத்தர் வந்து 25னா 100 members வந்து எவ்வளோ பே பண்ணுறாங்க. அப்போ டோட்டலாக அந்த அசோசியேஷனுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பை த எண்ட் ஆஃப் த இயர் 10 members are not paid for their subscription. அந்த இயரோட எண்டிங்கில் வந்து 10 members மட்டும் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணலை. அப்போது 100 members இருக்காங்க, 10 members பே பண்ணலை. அப்போ எவ்வளோ பே பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 90 members பே பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த 10 members வந்து அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனில் வரும். ஓகேவா? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ மெம்பர்ஸ்க்கு எடுத்துக்கணும், 90 membersக்கு வந்து தான் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதை வந்து ரைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் 10 members இருக்காங்களா, அவங்க தான் பே பண்ணல இல்லையா, அதை வந்து அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். இந்த அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆட் பண்ணி காமிப்போம். இது நமக்கு நல்லாவே தெரியும், கரண்ட் இயருடைய சப்ஸ்கிரிப்ஷனை ஆட் பண்ணி காமிப்போம். நெக்ஸ்ட் வந்து இந்த அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் இன்னொரு பிளேஸில் கூட என்ட்ரு ஆகும். இந்த 10 membersக்குள்ளது எங்கே அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் வந்து அப்பியர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 4 members had paid for the next year in advance. 4 members மட்டும், 100 membersல 10 members வந்து பே பண்ணல. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 members 4 பேர் மட்டும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டால் பெய்டு ஃபார் தி நெக்ஸ்ட் இயர் 2000. இப்போ எந்த இயர் அப்படின்னா இங்கே இயர் மென்ஷன் பண்ணலை. ஸோ நம்ம ஒரு 2018 எடுத்துக்கலாம். இப்போ வந்து 2018 வந்து கரண்ட் இயர்னா 2019 வந்து என்ன இயர் அப்படி இருக்கும்னா சப்சிக்வெண்ட் இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் இயருக்குள்ளதை அட்வான்ஸாக பே பண்ணி வச்சுட்டாங்க. இந்த ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் வந்து எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் வந்து அப்பியர் ஆகும். ஸோ இந்த ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அமௌண்ட்டை மட்டும் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் வந்து லைபிலிட்டி சைட்லையும், இந்த கரண்ட் இயரில் 10 members வந்து பே பண்ணாத அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அசட் சைட்லேயும் வந்து ரைட் பண்ணி காமிப்போம். ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிப்போம். ரைட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இயர் கொடுக்காதனால நம்ம இயர் எழுதணும்னு தேவையில்லை. எழுதணும் அப்படின்னா ஃபார் தி இயர் நம்ம ஏதாவது ஒரு இயர் இப்போ 2018 ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். அதெல்லாம் ஒரு மிஸ்டேக் இல்லை. ரைட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து டெட்டார், கிரெடிட்டார், எக்ஸ்பெண்டிச்சர், நெக்ஸ்ட் வந்து இன்கம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கும். பை சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். ரைட் பண்ணிவிட்டு எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா டோட்டல் மெம்பர்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 100 இருக்காங்க. பட் பே பண்ணது எவ்வளோ அப்படின்னா 90 தான் பே பண்ணியிருக்காங்க. ஸோ 90 members இன்ட்டு எவ்வளோ ருபீஸ் பே பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தரும் அப்படின்னா 25 rupees வந்து பே பண்ணியிருக்காங்க. ஸோ 90 இன்ட்டு 25 எவ்வளோ அப்படின்னு சொல்லி மல்டிப்ளை பண்ணுறோம். 0 9 5 சார் 45, 0 0 2 சார் 0, 9 2 சார் 18. இப்போ ஆட் பண்ணுறோம். 0 5 4 + 8 12 2 பேலன்ஸ் 1 1 + 1 2 2250 வந்து 90 members கிட்ட வந்து ரிசீவ் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 10 members வந்து பே பண்ணலை. ஸோ அதை வந்து என்னென்னு எடுத்துக்கணும் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ ஆட் அவுட்ஸ்டாண்டிங்
சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி 10 இன்ட்டு எவ்வளோ மல்டிப்ளை பண்ணோன்னா 20, 10 இன்ட்டு 25 வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 0 1 2 சார் 2 நமக்கு வந்து 250 கிடைக்கும். இந்த 250 ஆட் பண்ணி இங்கே வந்து அப்ளை பண்ணிடுவோம் 2500. அப்போ 2500 தான் அந்த இயருடைய சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் அக்கௌண்ட்னு கேட்டிருக்கனால வேறு எந்த டிரான்சாக்ஷனும் அப்பியர் ஆகாது. நெக்ஸ்ட் ஃபைனல் அக்கௌண்ட் கேட்டிருக்கனால இதுக்கு வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்போ பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி அதே மாதிரி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் இங்கே வந்து தூத்துக்குடி யங் பயனீர் அசோசியேஷன் கொடுத்துருக்காங்க. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டாக நம்ம ரைட் பண்ணிக்கலாம், தூத்துக்குடி யங் பயனீர் அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே கூட பேலன்ஸ் ஷீட்டாக என்ன எழுதலாம் அப்படின்னா தூத்துக்குடி யங் பயனீர் அசோசியேஷன் எழுதிக்கலாம். ஃபார் தி as on 31st எந்த டேட் வேணாலும் 31/12/2018 போட்டுக்கலாம். பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறது 2 side liabilities. நெக்ஸ்ட் வந்து அசட்ஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். அசட் சைடில் வந்து என்ன ரைட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் இந்த அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குல்லையே அது மட்டும் எழுதுவோம். அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி எவ்வளோ ரைட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த 250 மட்டும் ரைட் பண்ணி காமிப்போம். நெக்ஸ்ட் வந்து 4 members வந்து had paid for the next year in advance அப்படின்னா அது வந்து எங்கே அப்பியர் ஆகும்னா லைபிலிட்டி சைடில். அப்போது received in advance அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி 4 into 25 4 into 25 எவ்வளோ அப்படின்னா 100 வரும். ஸோ இதை வந்து அப்ளை பண்ணி காமிக்கணும். ஓகே.